ராகினி வந்து கத்திரி கத்திரி அழறாங்க. அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறத பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு ராகினி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கோயிலில் அப்படியே வந்து காவேரி வந்து அப்படியே பிடிச்சி உழுக்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி பண்ணி போகணும், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே அவங்க சாரியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. தாத்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விடுமான்றாங்க. உன்னை ராகினி விடவே மாட்டேங்கிறாங்க. உன்னை காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே பிடிச்சி ராகினி தள்ளி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்னமோ இல்லாத சொன்ன மாதிரியும் உன் அப்பாவை சும்மாவே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போன மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. நீயும் உன் அப்பாவும் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நிச்சயமா எங்கள் குடும்பத்தை இவ்வளோ நேரத்துக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. அதெல்லாம் போதும்னு பார்த்தா ஊருக்கு போனேன், நானும் அவரும் ஊருக்கு போனால் அங்கே வந்து என்னை ஆளை வச்சு உங்கள் அப்பா தூக்கிடுவார். அதுவும் என்னை மிரட்டுவீங்க. அது அடி என்ன அடிச்சிருக்காரு, கை காலெல்லாம் அவ்வளோ அடிச்சிருக்காரு, வேதனை அனுபவிச்சிருக்கேன். இது இல்லாமல் கூலாக வந்து என் வீட்லேயே சம்மந்தம் பண்ணுவீங்க, நான் பார்த்துன்னு சும்மா இருக்கணுமா? இங்கே பாருமா, உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா? எங்கள் வீட்டு கல்யாணத்தை நிறுத்தியிருக்கே நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அன்பர் சொல்கிறாரு. உடனே வந்து கூட சேர்ந்து அவங்க பையனும் வந்து அஜயும் வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, எங்கள் வீட்டு கல்யாணத்தை வந்து இந்த மாதிரி வந்து நிச்சயத்தை நிறுத்திட்டீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, வாங்கப்பா வாங்க, நீங்கள் எல்லாரும் பேசுங்க. சரி இவ்வளோ பேசுகிறீங்க, இவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, ராகினி அழகை உங்களால் தாங்கிக்கவே முடியலையே, நான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன், நான் எவ்வளோ ரணவேதனை அனுபவிச்சிருப்பேன், அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. சரி விடுங்க, தெரியாது. இவ எதுக்காக தெரியுமா என்னை தூக்குனா, ஆளை வச்சு உங்கள் அப்பா எதுக்காக தெரியுமா என்னை தூக்குனாரு, அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா இவ நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பயங்கரமாக ஆசைப்பட்டா. ஏன் ஆசைப்பட்டா சொல்கிறதோட வெறியாக இருந்தான்னு சொல்லலாம். நிவினை கூட்டின்னு போயிட்டு தாலி கட்ட வைக்கிறதுக்காக அவனை வந்து மிரட்டி என்னை வந்து ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நிவினை தாலி கட்ட வச்சா. அதே மாதிரி நிவினும் வந்து வேறு வழி இல்லாமல் தாலி கட்ட போனார். அந்த டைமில் தான் கரெக்டாக விஜய் வந்து காப்பாற்றினார். கட்டாய கல்யாணத்துக்காக நிவினை வந்து கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னையும் வந்து பலிக்கடை ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பொண்ணு மாதிரி வந்து உட்காந்துப்பா, நீங்களாம் நம்புவீங்க? இங்கே பாரு அஜய், ஒன்றும் அவள் விரும்பலை. இப்போ வரைக்கும் அவன் நிவினை தான் விரும்பிட்டு இருக்கா. என்னை பழிவாங்க தான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நான் நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே நிவின் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ராகினி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் உண்மைதான். இப்போ என்னன்ற, ஆமாம் நான் நிவினை தான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக நான் வந்து எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். நீ செட் அவ்வளோ ஒன்றை பழிவாங்க தான் இதை கல்யாணமே படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் அப்பா வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு நரக வேதனை தாண்டி, அதையும் பார்த்துக்கலாண்டி அப்படின்றாங்க. உன்னை விடவே மாட்டேன் கத்துறாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் சம்மதப்படுத்தி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, புரியுதா? நீ என்ன பண்ணாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. காவேரி பார்த்து ஒன்றுமே புரியாமல் விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. தாத்தா அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, இப்படி கேடு கெட்ட கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதை நிப்பாட்டினது ஒரு தப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே வந்து அன்பரசு முறைக்கிறாரு. நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, இவக்கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் மாட்டியிருந்தா இந்நேரம் அவ்வளோதான். உங்களை என்னையே வந்து ஆளை வச்சு தூக்கிட்டு போனாங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட உங்களுக்கு சம்மந்தம் கேட்குது, இது நான் வந்து கலைச்சிட்டேன் வேறு நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பண்ணது தப்பா தாத்தா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே அமைதியாக இருக்காரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லைம்மா நீ செஞ்சு தப்பே கிடையாது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் விடவே கூடாதுமா, இந்த விஷயத்தை எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்துருப்பேன், சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே வந்து நீ பண்ணது கரெக்டுமா அப்படின்றாரு. அது கேட்டு அன்பரசு அவங்க ஒய்ஃப் எல்லாருமே செம்ம டென்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ராகினி வந்து செம்மையாக அப்படியே வந்து காவேரியை பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இது முடியுது.